இது ஒரு நல்ல குணம். நகோமி கிட்ட மாத்திரமல்ல, தேவன் அவர்களுக்குள்ள உருவாக்குனாங்க ரூத்தை பற்றி. பிறகு she was determined. ஓர்பா மதி கண்ணீர் விட்டாங்க, கட்டி பிடிச்சு அழுதாங்க, எல்லாம் பண்ணிட்டு தன் தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன் எடுத்த டிசிஷனில் ஸ்டெட்ஃபாஸ்டாக இருந்தாங்க. என்ன தான் ஆகட்டும், நான் உங்களை விட்டு மரணமே இல்லாமல் உங்களையும் என்னைய யாராலும் பிரிக்க முடியாது. ஸோ பிரியத்தக்க காரியங்கள் நடந்திருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க? கமிட்டடாக இருந்தாங்க, டிட்டர்மிண்டாக இருந்தாங்க, ஸ்டெட்ஃபாஸ்டாக இருந்தாங்க. இது ஒரு நல்ல குணம் ரூத்துடைய வாழ்க்கையில் நான் கண்டது. ரூத்துடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் காணப்பட்டது. அந்த தேவ பிரசன்னம் அவர்களை நடத்தினது. அவங்க வேற எங்கேயாவது ஃபீல்டுக்குள்ளே போயிருந்திருக்கலாம். எங்கேயும் போகாதபடிக்கு கர்த்தர் ஆர்டர்ட் ஹர் பாத். அவங்களுடைய வழியை கர்த்தர் வழியில் நடத்தினார். அங்கேயும் போன இடத்துலையோ போவாஸ் சொல்கிறார், நீ எந்த இடத்துக்கும் போகாதம்மா, இந்த ஸ்திரீகள் மத்தியிலே இருங்க, இந்த வேலைக்காரங்க பெண்கள் இருக்காங்களே அவங்களோடவே இருங்க, அவங்க உங்களை கவனிப்பாங்க. அவங்க கதிர் எடுக்கும் போதும் சொல்கிறாரு, கொஞ்சம் கீழே விட்டுரு, பாவம் அந்த ஏழை பிள்ளை எடுத்துகிட்டு போகட்டுமே, தன் மாமியாரும் அவ்வளோ சாப்பிட்டுமே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், போவாஸ் அவர் என்ன அடைய சாப்பிட்றாரோ அதை எடுத்து இந்த அம்மாவுக்கு கொடுத்து நீ சாப்பிடுன்றாங்க. அந்த இடத்துல இந்த அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்ருந்துருக்கலாம். தன் மாமியாரை நினச்சி ஒரு போர்ஷன் எடுத்து வச்சு தன் மாமியாருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, ஒரு நல்ல குணம் ரூத்துடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இந்த நல்ல குணங்களை பார்க்கும்போது, கர்த்தாவே என் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்கப்பா, இது எல்லாத்தையும் காட்டிலும் நல்ல குணம் ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும். இது யார் நம்ம பேரை களங்கம் பண்ண செய்தாலும் அந்த களங்கத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நம்மளுடைய இன்னும் குவாலிட்டிஸ் அது வெளிரங்கமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தோட மேலே தேவனுக்கு தெரியல. உள்ளந்தரிங்களை ஆராய்ச்சி பார்க்குறார் தேவன். உன்னுடைய நோக்கம் என்ன? ரூத்துடைய நோக்கம் என்ன? மாமியை விட மாட்டேன், என்ன ஆனாலும் அவங்கள விட்டு நான் பிரிய மாட்டேன், அவங்க ஜனம் தான் என்னுடைய ஜனம், அவங்க தேசம்தான் என் தேசம், அவங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஸோ அந்த பாண்டிங்குள்ளே வராங்க, அது கமிட்மெண்ட். கர்த்தர் நம்மளை இந்த உலகமாகிய பாவம் மோவாப் மதி ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க, மோவாபியர் மதி ஒரு வாழ்க்கை, தேசத்தில் இருக்கிற மக்களை மதி ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம காணப்பட்டுப்போம். கர்த்தர் நம்மளை பிரித்து கொண்டு வந்த பிறகு மறுபடியும் அந்த ஃபில்த்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்ம கமிட்டடாக காணப்படணும். தேவனுடைய வழி என்ன, தேவன் என்ன குறித்து வைத்திருக்கிறார், அதுக்கு நேராக நான் போகணும். அவருடைய சித்தத்தின்படி நான் செயல்படணும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மை காண்கிறார். ஆகாரை கண்டார் இல்லையா வனாந்திரத்தில், தானும் தன் பிள்ளை மடிந்து போகிற நிலைமை, தண்ணீர் இல்லாமல். நீர் என்னை காண்கிற தேவன், பிள்ளையாண்டன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லிட்டு சத்தமிட்டு கூக்கரிட்டு அழுதாள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நாம் நம்மளுடைய இன்னர் சோல், தட் இஸ் ஹார்ட்ஸ் க்ரை, தேவன் கவனிக்கிறார் இல்லையா? நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, தேவனுக்கு முன்பாக நேராக இருக்கா? அவர் பிரியப்படுவாரா? என்னை குறித்து தேவன் பிரியப்படுவாரா? இதை நம்ம நோக்கும்போது கர்த்தர் நிச்சயமா என் பிள்ளை என் நோக்கத்தை தான் செயல்படுத்துகிறார், என்னுடைய பிளான்
பர்பஸ், அவளுடைய வாழ்க்கையில் இதுதான் நான் வச்சிருக்கிறது, அதுக்கு நேராக தான் வர. ஸோ ஐ வில் ஷோ மர்சி டு ஹர், ஐ வில் ஷோ மர்சி டு ஹிம்னு சொல்லி கர்த்தர் அந்த நேர் வழியில் நடத்துவார். ரூத்துடைய வாழ்க்கையில் அப்படி தான் கர்த்தர் நடத்தினார். பிறகு பாருங்க, ரூத் அந்த அந்த தோட்டத்தில் போயிட்டு எல்லாம் தனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது கர்த்தர் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க செய்கிறார். 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் சிறந்தது. எடுக்கலாமா அந்த வசனத்தை? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஸோ இது ஆம்ப்ளிஃபைடில் எப்படி சொல்லப்படுதுன்னா, குணசாலியான ஸ்திரீன்ற ஒரே வேர்டாக போட்டிருக்காங்க தமிழில். ஆனால் இங்கே போட்டிருக்குது த கேப்பபிள் உமன், an intelligent woman and a virtuous woman. ஓ, கேப்பபிள், அவங்களால செய்ய முடியும். ஷீ இஸ் இன்டெலிஜென்ட், ஞானத்தில் சிறந்தவள். அவள் குணசாலி, வர்ச்சுவஸ். அவளுடைய வேர்த் எப்படியா? முத்துக்களை பார்க்கிலும். விலை உயர்ந்தது இல்லைங்களா முத்துக்கள்? ஆனால் நம்ம பெண்கள், ஸ்திரீகளை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? முத்துக்களை காட்டில் நம்ம பாருங்க, ரூத்தம்மா வாங்கியிருக்காங்க அந்த பேரை. நீ ஒரு வர்ச்சுவஸ் உமன். உன்னுடைய ஸ்ட்ரென்த், உன்னுடைய டிக்னிட்டி, உன்னுடைய லாயல்ட்டி, இதெல்லாம் உன்னுடைய கேரக்டர்ஸ். நீ எவ்வளோ அழகாக நீ எக்ஸிபிட் பண்ணுற. ஐ டோன்ட் திங்க் ஷி வாஸ் ஷார்ட் டெம்பர்டோ, எங்கேயுமே காணப்படலை. பாருங்கள், அவங்க புக்கில் 4 அதிகாரமும் நான் படித்தேன். எந்த இடத்துலையும் அந்த அம்மா கோவப்பட்ட மாதிரி இல்லை. தன்னுடைய வீக்னஸ் எக்ஸிபிட்டே ஆகலை. பாருங்கள், ஷி இஸ் கான் த்ரூ த ட்ராஜடி. இளம் விதவை. ஷி ஹஸ் நாட் எக்ஸிபிட்டட் ஆங்கர், டிப்ரெஷன், எதுவுமே இல்லை. பாருங்களேன், அந்த அம்மாவுடைய ஃபோக்கஸ், அந்த ஹார்ட்ஸ் க்ரை கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்கும். இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு தேவன் யாருன்னு தெரியாது, புறஜாதியான ஸ்திரீ. ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் சாஸ்டிட்டி காணப்பட்டிருக்கு, உண்மை உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டான ஆளை அவங்களிடத்துல கொண்டு வரார் தேவன், அறிமுகப்படுத்துகிறார். கரெக்டாக ப்ராஃபட்டிக்கலாக நஹோமியும் சொல்கிறாங்க, நம்மளுடைய இனத்தார் நம்மளை ரிடீம் பண்ணுவாங்க. ஷி வாஸ் ஸோ ஃபோக்கஸ், ஷி வாஸ் ஸோ டிட்டர்மெண்ட். தன்னுடைய இனத்தார் தனக்கு ஹூ நோஸ், இந்த மனுஷன் நம்ம இனத்தாராக இருக்கிறாரு, நம்மளை மீட்டெடுப்பார், தான் இழந்ததெல்லாம் மீட்டெடுப்பார். நம்மளை மீட்டெடுத்தது யார்? நம் தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா. எத்தனையோ தவறுகள் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டது, ஆனால் நம்மை அவரை மீட்டெடுத்தார். அந்த மீட்டெடுத்த தேவனுக்கு முன்பாக நாம் லாயலாக இருக்கோமா, கமிட்டடாக இருக்கிறோமா, டிட்டர்மின்டாக இருக்கிறோமா, உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? அதுதான் முக்கியமானது. நம்ம கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தால்தான் கர்த்தர் நம்மை அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். ஏனோ தானோன்ட்டு இருந்தோன்னா அதுக்குண்டானது தான் பலன் இந்த பூமியில். நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்டதும் குடும்பத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, அதுக்குண்டான ரிவார்ட் தான். பட் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ்ட், எஸ் திஸ் இஸ் வாட், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம், இதில் நான் உண்மையை உள்ளவளாக நான் இருப்பேன். ஏசப்பா சொல்லியிருக்கிறார்ல, ஒருவன் 1 மைல் வர சொன்னால் 2 மைல் போ, அதுக்குண்டான ரிவார்டு உனக்கு உண்டு. ஒருவன் உன்னுடைய
அந்த கோட் கேட்டாக்க த என்டையர் அங்கி, த என்டையர் திங், த கிளாசெட்டில் இருக்குது மொத்தத்தையும் கொடுத்துருன்றார் ஆண்டவர். கொடுத்துரு. தேவன் உற்று கவனிக்கிறார் நம்மளுடைய ஹார்ட். வேர் ஆர் வி டுடே? ரூத் அம்மா பாருங்க, ஷி வாஸ் கமிட்டட்.